என்ன விஷயம் மகளே? அவரின் நினைவு வந்துவிட்டது தாயே. எவ்வளவு அன்போடு அவர் என்னை அலங்கரித்திருந்தார். எனக்காக தேர்ந்தெடுத்த புஷ்பங்கள் என் கையிலே வாடிவிட்டது. என் பாதத்தில் போட்ட கொலுசு கழட்டப்பட்டது. எந்த அலங்காரம் அவர் கைகளால் செய்தாரோ அதில் வருத்தம் சூழ்ந்தது. எல்லாமே போய்விட்டது தாயே. என் கையை விட்டு விலகி போனது தாயே. நடந்த அத்தனையும் உச்சிதமல்ல மகளே. தனது மனைவியை இவ்வாறு விட்டுவிடுவது உச்சிதமல்ல. நாராயணனிடம் நான் இதை எதிர்பார்க்கவில்லை. நானாகத்தான் கிளம்பி வந்தேன் தாயே. இதில் அவருடைய தவறு ஒன்றுமில்லை. அவர் அன்போடு உன்னை தடுத்திருந்தால் இங்கு வந்திருக்க மாட்டாய் அல்லவா? அன்பையும் தாண்டி நாங்கள் கடமைக்கு கட்டுப்பட்டுள்ளோம் தாயே. கடமையின் காரணமாக அவரும் என்னை தடுக்கவில்லை, நானும் அங்கு இருக்கவில்லை. என் நாராயணரை நீங்கள் சந்தேகப்படாதீர்கள். அன்பையும் உறவையும் காப்பதை அவரை விட சிறப்பாக யாரால் செய்ய முடியும்? என் மகனை பறித்து விட்டான் நாராயணன். அதனால் என் மகளை செல்ல விடமாட்டேன். என் குடும்பமும் முழுமையடைந்து விட்டது. அதோடு சங்கராசுரனுக்காக பழியும் வாங்கிவிட்டேன். இது பழி தீர்ப்பதற்கான நேரம் அல்ல, ஒத்துழைப்பிற்கான நேரம். சாகரராஜன் கருத்து வேறுபாடுகளை மறந்து உலக நலனுக்காக பாடுபட்டாக வேண்டும். தேவி லக்ஷ்மியை அங்கேயே தடுக்க அவருக்கு அதிகாரமில்லை. ஆனால் கடமைகளை புரிந்து கொள்வார்களா? அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பிரம்மதேவா. காரணம் ரிஷி துர்வாசரின் சாபத்தின் நிவாரணம். அதோடு எதிர்காலத்தில் அசுரர்கள் தேவகணங்களை சீண்டாமல் இருக்க அதற்கான மார்க்கமும் அவரிடமே உள்ளது. நாராயணன் தவிக்கப் போகிறார். காரணம் அவருடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் நிவாரணம் என் கையில் இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்துங்கள் சுவாமி. இப்பொழுது லக்ஷ்மி உங்கள் மகளாக இருக்கிறாள். அவள் எங்கு குடியிருக்க வேண்டும் என்பதை நீங்கள் முடிவு செய்யுங்கள். அவளுடைய கன்னியாதானமும் உங்கள் கையில் உள்ளது. உங்கள் அதிகாரத்தை சரியாக பயன்படுத்துங்கள். ஒரு நல்ல வரனை தேடுங்கள். லக்ஷ்மிக்கு விவாகம் செய்து வையுங்கள். அப்பொழுதுதான் நாராயணரிடமிருந்து அவருடைய லக்ஷ்மியை நிரந்தரமாக பிரிக்க முடியும். அதோடு நம் மகனின் மரணத்திற்கு நம்மால் பழி வாங்கவும் முடியும். வரத்தை எப்படியாவது பெற்று விடுவேன். ஆனால் லக்ஷ்மி அதற்கு சம்மதிக்க வேண்டுமே. மரத்தை விட்டு விழுந்த இலையும் கணவனை விட்டு பிரிந்த மனைவியும் பலவீனமாக இருப்பார்கள் சுவாமி. அவருடைய பலவீனத்தை நாம் நமக்கு சாதகமாக்கிக் கொள்ள வேண்டும். நீங்கள் அவளுக்காக தேடக்கூடிய வரனானது அன்பால் அல்லாமல் அவன் அதிகாரத்தால் அவளை அடக்க வேண்டும். மற்றொரு விஷயம், நாராயணன் ஏதேனும் செய்வதற்கு முன் நாம் இதை செய்தாக வேண்டும். அவரும் லக்ஷ்மியை அடைவதற்கு ஏதேனும் செய்வார் அல்லவா? அற்புதமாக சொன்னாய் தேவி. சாகர் மகாராஜா வாழ்க! விரைந்து வாருங்கள், நாராயணர் உங்களுக்காக சமுத்திரக்கரையில் காத்து கொண்டிருக்கிறார். பார்த்தீர்களா? லக்ஷ்மியை மீட்பதற்கு அவர் வந்துவிட்டார். சுவாமி, நீங்கள் நாராயணரை கவனித்துக் கொள்ளுங்கள். நான் லக்ஷ்மியை பார்த்துக் கொள்கிறேன்.
சாகர ராஜா, உலக நலனின் உத்தேசத்தோடு நான் நாராயணன் தங்களை சந்திக்க விருப்பப்படுகிறேன். தரிசனம் வழங்குங்கள். லக்ஷ்மியை தங்களுடைய மகளாக ஏற்றுக்கொண்டுள்ளீர்கள். ஆதலால் தாங்கள் எனக்கும் தந்தையாவீர்கள். அதன் காரணமாக ஓர் தந்தையிடம் வேண்டிக் கொள்கிறேன், தேவர்களுக்கு துணை புரியுங்கள். ஸ்ரீயை மீண்டும் அடைவதற்காக எங்களுக்கு உதவி செய்யுங்கள். எல்லாம் விசித்திரமாக இருக்கிறது நாராயணா. இந்த தேவர்களின் காரணமாக நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையை இழந்திருக்கிறீர்கள். இவர்களால் தான் என் மகள் கணவனை விட்டு பிரிய வேண்டிய சூழல் ஏற்பட்டு விட்டது. நீங்கள் இவர்களுக்காக பரிந்து பேசுகிறீர்களா? எனக்கு என்னுடைய உறவை காட்டிலும் கடமையே பெரியது. தாங்களும் கடமைக்கு மகத்துவம் அளிப்பீர்கள் என்று எண்ணுகிறேன். தேவர்களின் தவறுகளுக்கான தண்டனை கிடைத்துவிட்டது. அவர்கள் தவறையும் புரிந்து கொண்டார்கள். அவர்களுக்கு புரிதல் உண்டாகிவிட்டது. ஆடம்பரத்தின் அகங்காரமே தரித்திரத்தின் காரணமாக அமையும். இப்பொழுது என்னை நாடி வந்திருக்கிறார்கள். கருணை உள்ளத்தோடு இவர்களுக்கு துணை புரிவது என்னுடைய தர்மமாகும். அத்துடன் என் மனைவியை அடைவதற்கான முயற்சி என் கர்மமாகும். தர்மமும் உங்களுடையது, கர்மாவும் உங்களுடையது. இதற்கு நடுவில் நான் என்ன செய்வது நாராயணா? தேவி லக்ஷ்மியை கர்மத்தினால் மட்டுமே அடைய முடியும். ஆதலால் அனைத்து தேவர்களும் கர்மத்தை செய்ய தயாராக உள்ளார்கள். அவர்கள் இந்த சாகரத்தில் ஓர் மார்க்கத்தை உண்டாக்கி தேவி லக்ஷ்மியை சந்திப்பார்கள். அவர்களுக்கு நம்பிக்கை அளிப்பார்கள். வைபவத்தின் ஆணவத்தை துறந்து நல்ல கர்மங்களை செய்வதென்று உறுதியளிப்பார்கள். அதற்கு தங்களுடைய உத்தரவு தேவை. அந்த உதவிக்காக காத்திருக்கிறோம். காத்திருக்கிறீர்களா? வெகு அற்புதம். இந்த தேவகணங்களின் தரித்திரத்தை போக்குவதற்காக என் மகள் என்னும் பொக்கிஷத்தை பறிக்க வந்தீர்களா நாராயணா? இது என்ன சமுத்திரராஜா? சிருஷ்டியை காப்பவர் சாட்சாத் நாராயணர் மிக பணிவோடு உங்கள் ஆதரவை நாடி வந்திருக்கிறார். ஆனால் நீங்கள்... இவர் ஆதரவு தேடி வந்திருக்கிறார். ஆனால் நானோ இவரிடம் பிச்சை கேட்டேன். மண்டியிட்டு பாதங்களை பிடித்தேன். என்னுடைய ஒரே மகனின் உயிரை திருப்பித் தரச் சொல்லி மன்றாடினேன். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நேரம் உண்டு நாராயணா. அப்போது உங்களால் இயலவில்லை. அதேபோல் இன்று என்னால் இயலவில்லை. அன்று நீங்கள் எனக்கு உதவி புரியவில்லை. அதேபோல நானும் இன்று உங்களுக்கு உதவி புரிய மறுக்கிறேன். தனிப்பட்ட முறையில் விரோதம் வேண்டாம். இவ்வுலக நலனை பற்றி சிந்தியுங்கள். உலகத்தின் நலனோ அல்லது உங்களின் நலனோ அல்லது இங்கு நிற்கும் தேவகணங்களின் நலனோ? தாயே, நாராயணர் வந்திருக்கிறாராமே. நான் தான் கூறினேன் அல்லவா, அவர் இங்கு வருவார், என்னை அழைத்துச் செல்ல. நிச்சயமாக ஒரு வழியை கண்டுபிடித்திருப்பார் என்று. அது உண்மையாகிவிட்டது. கொஞ்சம் பொறுமையாக இரு. வா, இங்கு அமரு. அமரேன்.
கொஞ்சம் அமைதியாக இரு. நாராயணரிடமும் தேவர்களிடமும் பேச உன் தந்தை சென்றிருக்கிறார். அவர் நல்ல தீர்வோடுதான் வருவார். அதுவரை காத்திரு. கவலையின்றி இரு. எது நடக்க வேண்டுமோ அது நிச்சயம் நடந்தேறும். தங்களை என் தந்தை ஸ்தானத்தில் வைத்திருக்கிறேன். ஆதலால் நான் மீண்டும் வேண்டிக் கேட்டுக்கொள்கிறேன். தனிப்பட்ட பகை எதையும் உலக நலனுக்கு மத்தியில் கொண்டு வராதீர்கள். என்னை பழி தீர்ப்பதற்காக இவ்வுலகத்திற்கு கெடுதலை செய்து விடாதீர்கள். அற்புதம்! நாராயணன் என் முன்னால் கைகூப்பி நின்று கொண்டிருக்கிறார். இந்த அற்புதமான காட்சி என் இதயத்தை குளிர வைக்கிறது. உங்களுடைய இந்த இயலாமையை இதை பார்க்கும்போது மனம் சந்தோஷமடைகிறது. இவன் யார்? சேஷநாகனுடைய சகோதரன், ரிஷி கஷ்யபரின் மனைவி விந்தாவின் மகன், ஸ்ரீ நாராயணரின் பரமபக்தன் கருடன். கருடன் கருடன் வேண்டாம் கருடா, சாகரராஜனை விட்டுவிடு. மகனுடைய பாசம் தங்கள் கண்களை மறைத்து விட்டதா? என்னை மன்னித்து விடுங்கள். அனைத்தையும் மறந்து விடுங்கள். எனக்கு தங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. அற்புதம்! பணிவோடு என்னிடம் கேட்பதைப் போல நடித்து உங்கள் சக்தியை என்னிடம் காட்டுகிறீர்களா? உங்களைப் பற்றி நான் நன்காக அறிந்தவன் நாராயணா. உங்களுடைய வேண்டுதல்களை ஏற்கவில்லை என்றால் நிராகரிப்பீர்களா? உங்களுடைய சக்தியை காட்ட வேண்டும் என்றால் போர்க்களம் வாருங்கள். இப்போது உங்களுக்கு தேவகணங்களும் கிடைக்காது, உங்களுக்கு லக்ஷ்மியும் கிடைக்க மாட்டாள். அப்படியே ஏதாவது கிடைக்க வேண்டுமென்றால் என் மகன் சங்கராசுரனை கொண்டதற்காக பழி வாங்குதல் தான் கிடைக்கும். போதும் சாகர ராஜா, சாகர ராஜா, சாகர ராஜா. ஒவ்வொரு சம்பவமும் ஒரு பாடத்தை கற்றுத்தரும். தங்களுடைய மகன் சங்காசுரனும் உலக நலனை கெடுப்பதற்காகவே முயற்சிகள் செய்தார். அதோடு இன்று தாங்களும் அதே தவறை செய்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் என்னை இவ்வாறு பயமுறுத்த முடியாது நாராயணா. தனையால் வெல்ல முடியவில்லை என்றால் போரிட்டு வெல்லுங்கள். யுத்த பூமிக்கு வாருங்கள், என்னுடன் போரிட்டு வெல்லுங்கள். தந்தையாக நினைத்து தங்களை வேண்டினேன், ஏற்றுக்கொள்ளவில்லை. உலக நலனுக்காக பணிந்து பேசினேன், அப்போதும் ஏற்கவில்லை. தங்களுடைய கடமைகளையும் நினைவு கூர்ந்தேன். ஆனால் நான் அறிந்த வரையில் சாகரராஜன் பழிவாங்கும் எண்ணத்தோடு தன் மனதை அசுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். தங்கள் மன ஆழத்தில் அகங்காரம் நிறைந்துள்ளது. பழி தீர்க்கும் எண்ணம் உள்ளது. அஞ்ஞான விஷமம் நிரம்பியுள்ளது.
அதாவது யுத்தத்துக்கு வா என சொல்லாமல் சொல்கிறீர்களா நாராயணா? மாசு என்பது கடலிலும் இருக்கலாம், மனதிலும் இருக்கலாம். அதை சுத்தம் செய்வது எப்படி என்பதை நான் தங்களுக்கு காண்பிக்க வேண்டுமா? தேவி லக்ஷ்மி என்னுடைய அர்த்தாங்கினி ஆவாள். அவர்களையே என்னிடமிருந்து பிரிக்க பார்க்கிறீர்களா? ஓர் தந்தையின் தர்மம் என்ன அவருடைய மகளை அவளுக்கு பிடித்தவளிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆனால் பழி தீர்க்கும் எண்ணத்தில் தாங்கள் தங்கள் தர்மத்தை மறந்து விட்டீர்கள். இதற்கான தண்டனையை அனுபவிக்க தயாராக இருங்கள் சாகர ராஜா. நீங்கள் லக்ஷ்மியை அனுப்ப மாட்டீர்கள். ஆனால் நான் தேவி லக்ஷ்மியை அடைந்தே தீர்வை அடைந்தே தீர்வை அடைந்தே தீர்வை. ஆதலால் இன்று உலகின் நலனை காப்பதற்காக தாங்கள் எங்களுக்கு அதற்கான மார்க்கத்தை காட்டவில்லை. அந்த மார்க்கத்தை தேடுவதற்காக தங்களை கடைந்தெடுக்கப் போகிறோம், கடைந்தெடுக்கப் போகிறோம், கடைந்தெடுக்கப் போகிறோம். இது ஒன்றும் நதியோ குளமோ கிடையாது. இது பிரம்மாண்ட கடல் நாராயணா. நீங்கள் எவ்வளவு விசாலமான உருவம் எடுத்தாலும், எவ்வளவு முயற்சி செய்தாலும், என் கடலுக்குள் எவ்வளவு தூரம் வந்தாலும் உங்களால் எதுவும் அடைந்துவிட முடியாது. ரத்னமோ அமிர்தமோ லக்ஷ்மியோ கிடைக்காது. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள் நாராயணா. கடலை கடைய ஆரம்பித்து விட்டால் இந்த சிருஷ்டியே அதற்குள் புதைந்து போக வாய்ப்பு இருக்கிறது நாராயணா. எது புதைந்து போகும், யாருக்கு என்ன கிடைக்கும், இதற்கு காலமே பதில் சொல்லும் சாகர ராஜா. ஆனால் இந்த உலகின் நலனுக்காகவும் இவ்வுலகின் செழுமைக்காகவும் அது நடந்தே தீரும். சமுத்திர மந்தனம், சமுத்திர மந்தனம், சமுத்திர மந்தனம், சமுத்திர மந்தனம். நான் ஒன்றும் பால் வைக்கும் பாத்திரம் அல்ல. என்னையே நீ கடைந்து விடுவாயா? மிகுந்த ஆழம் கொண்ட கடல் நான். எந்த சேஷ நாகத்தின் மீது நீங்கள் அமர்கிறீர்களோ அதற்கும் இடத்தை நான் தான் கொடுத்திருக்கிறேன். முயற்சி செய்து பாருங்கள். நானும் என்னுடைய அலைகளின் சீற்றத்தை காட்டுகிறேன். சமுத்திர மந்தனமா? கடலை நம்மால் கடைந்து விட முடியுமா பிரபு? நடக்காதது என்று எதுவுமே இல்லை. சமுத்திரத்தை கடைய முடியுமா என்பது கேள்வி அல்ல. இங்கு கேள்வியே அதை எவ்வாறு நடத்துவது என்றுதான். உண்மைதான் பிரபு. நீங்கள் உத்தரவு தாருங்கள். ஏன் நின்று விட்டீர்கள்? ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. अच्युतं केशवं ஓம் நமோ நாராயணாய. रामनारायणं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे. अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे. எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது.
அன்பா கடமையா என்று வந்தால் இரண்டையும் நிறைவேற்றுவீர்கள். இந்த பெண்ணின் வேதனைக்கு அருள் புரியுங்கள் நாராயணரே. இது முடிவல்ல, ஆரம்பமாகும். என் அன்பை பெற சமுத்திர மந்தனம் நடக்கும். லக்ஷ்மியை கர்மத்தினால் அடையக்கூடிய மந்தனம். கருத்து வேறுபாடு, அதோடு மன வேறுபாடு. கருத்து வேறுபாடு, மன வேறுபாடு இரண்டிற்கும் பெரிய வித்தியாசம் உள்ளது. கருத்து வேறுபாடு இருப்பது அவசியம்தான். காரணம், அதனால் புதிய எண்ணங்களால் புதிய பாதைகள் வழிவகுக்கும். ஆனால் மனவேதனை ஒரு மனிதனை அழித்துவிடும். காரணம், அது ஆத்மா சம்பந்தப்பட்டது. அதில் குழப்பமடைந்து எது சரி தவறு என்று அவன் மறந்து விடுகிறான். அதோடு தவறான பாதையில் செல்லவும் முயற்சிக்கிறான். ஆகையால் கருத்து வேறுபாடுகளை ஒரு எல்லையோடு கட்டுப்படுத்துங்கள். மனதில் கெட்ட எண்ணங்கள் தோன்றவே கூடாது. அப்பொழுதுதான் ஆற்றலான மனதோடு சுகத்தின் வைகுண்டம் கிடைக்கும்.